வணக்கம். ஜூன் 14ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பிறகு வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு 2வது வீடியோ. முதல் வீடியோ நம்ம சாயங்காலம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகள் தான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதானி ஷேர்ஸ் இன்னைக்கு நல்லா விழுந்ததுங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அந்த காரணத்தை அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ருச்சி சோயா மறுபடியும் மக்கள்கிட்ட போய் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க எஃபிஓ வழியாக. ஐபிஓ மாதிரி, ஆனால் எஃபிஓ இது. அந்த செய்தியும் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி எலக்ட்ரிக் பைக்குக்கும் பெட்ரோல் பைக்குக்கும் இருக்கிற சில வித்தியாசங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த செய்திகள் அனைத்துமே அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சாயங்காலம் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதானி குரூப்புடைய சில ஸ்டாக்ஸ் நல்லாவே விழுந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி 3 வெளிநாட்டு ஃபண்டுகளுடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்குன்னு வந்த செய்தியாக கூட இருந்திருக்கலாம். இப்போது கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இது முற்றிலும் தவறான செய்தின்னு கம்பெனி தரப்புலேருந்து விளக்கம் அளித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேணுன்ட்டே செய்த ஒரு சதி மாதிரி தெரியுதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு 54,000 கோடி ரூபாய் அதானி குரூப்ஸுடைய ஸ்டாக்ஸ் கீழே போயிருக்கு. வேறொரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ், செபி அதானி குரூப்ஸுடைய ஷேர்ஸில் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் நடந்திருக்கான்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 4 அதானி குரூப்பை சார்ந்த ஸ்டாக்ஸ் T2T கேட்டகரியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் செய்ய முடியாது. ஸோ வாங்கினதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆனதுக்கு பிறகாக மட்டுமே அதை விற்க முடியும். அதாவது 2 நாட்களுக்கு பிறகாகவே விற்க முடியும். அதானி பவர் குறித்து சில பேர் இன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுதான் அதற்குரிய காரணமாக இருக்கலாம். ஜிரோதாவுடைய தலைவர் நிக்கில் காமத் இப்போ ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு. அவர் விஸ்வநாதன் ஆனந்துடன் ஒரு செஸ் போட்டியில் விளையாடி இருக்கிறாரு. chess.com என்ற பிளாட்ஃபார்மில். விஸ்வநாதன் ஆனந்த் கொஞ்ச நாட்களாகவே சில பிரபலங்களுடன் செஸ் போட்டி விளையாடிட்டு வராரு. ஒரு சேரிட்டிக்கோசரம் கோவிடுக்காக அந்த பணத்தை திரட்டுறாரு அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அதன்படி அவர் ஆமீர் கான் கூட விளையாடினாருன்னு நினைக்கிறாங்க. இப்போது நிக்கில் காமத்துடன் விளையாடி இருக்கிறாரு. அதில் நிக்கில் காமத் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ வந்த செய்தி chess.com பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்திருக்கிறது. நிக்கில் காமத் சரியான முறையில் ஜெயிக்கலை, அவர் தவறான முறையில் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் chess.com பிளாட்ஃபார்ம்லேருந்து அவரை இப்போ பேன் செஞ்சுருக்காங்க. நிக்கில் காமத் இது குறித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. இது அவர் ஒரு தமாஷாகவே பார்த்துருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் விஸ்வநாதன் ஆனந்த் அந்த மாதிரி பார்க்கவில்லை அப்படின்ற மாதிரி அவருடைய மனைவி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நிக்கில் காமத் இந்த சர்ச்சையை கண்டிப்பாக தவிர்த்திருந்திருக்கலாம். இந்த மாதிரி தமாஷ் அவர் ஜிரோதாவில் காட்டாமல் இருந்தால் சரி. இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் மே மாதத்திற்கு 6.3% இருக்குங்க. ஏப்ரல் மாதத்தை காட்டிலும் அதிகரிச்சிருக்கு. 4.23% ஏப்ரல் மாதத்தில். இதற்கு பெரும்பாலான காரணம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் சொல்லப்படுது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் 5.03% இருந்தது மே மாதத்தில். ஏப்ரல் மாதத்தில் 1.96% மட்டுமே. அதே மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷனும் வெளியிட்டிருக்காங்க. டேட்டா 12.94% மே மாதத்திற்கு. ஏப்ரல் மாதத்தில் 10.94 மட்டுமே. மார்ச்சில் 7.39. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். ஷாம் மெட்டாலிக்ஸுடைய ஐபிஓ முதல் நாள் அன்னைக்கு 62% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் போர்ஷன் முழுவதும் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாயிருக்கு. அதே மாதிரி சோனா காம்ஸ்டாருடைய ஐபிஓ 6% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டைல் போர்ஷன் 31% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. கஜாரியா செராமிக்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 13.6% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 46% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 168.68% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. கம்பெனி ஏர்னிங்ஸ் பர் ஷேரையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த குவார்ட்டருக்கு 7.99, போன குவார்ட்டருக்கு 7.48, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 3.12. இது மட்டும் இல்லாமல் கம்பெனி அவங்களுடைய உற்பத்தி ஆலை ராஜஸ்தானில் இருக்கிறத விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடும் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்டை வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ₹2 ஒரு ஷேருக்குன்னு நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி.
இன்ஃபோசிஸ் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு தயாராகிட்டு வராங்க. ஜூலை 13 மற்றும் 14ஆம் தேதி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது எந்த குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு. சாட்டின் கிரெடிட் கார்டு அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் ஃபண்ட் ரைசிங் குறித்து ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 5000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பெரும்பாலும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக இது நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. விப்ரோ அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆரக்கிள் க்ளவுடுக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் செய்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வழியாக அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எளிமையாக க்ளவுடுக்கு மூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனிக்கு ஜூலை 2020ஆம் வருடத்தில் செபி ஒரு 100 லட்சம் பெனால்ட்டி விதிச்சிருந்திருக்காங்க. அதை அவங்க மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனலில். இப்போது அந்த ட்ரிபியூனல்லேருந்து தீர்ப்பு வந்திருக்குங்க. 100 லட்சம் பெனால்ட்டியிலேருந்து 10 லட்சம் பெனால்ட்டியாக குறைச்சிருக்காங்க அந்த ட்ரிபியூனல். 3i இன்ஃபோடெக் குறித்து ஒரு அப்டேட். ஐடிபிஐ பேங்க் அவங்க வச்சிருந்த 3i இன்ஃபோடெக் உடைய ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. 2.56% ஸ்டேக்லேருந்து 0.41% குறைச்சிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் மே 8லேருந்து ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு இந்த செல்லிங் எல்லாமே. JSW இஸ்பாட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் AION இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 9.9 கோடி ஷேர்ஸை விற்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல்னு நமக்கு தெரியும் 2 நாட்கள் நடக்கும். நாளைக்கு ஜூன் 15ஆம் தேதி நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு நடக்க போகுது. ஜூன் 16ஆம் தேதி ரீட்டைல் கேட்டகரிக்கு நடக்க போகுது. ரீட்டைல் கேட்டகரினா 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வாங்கும் ஷேர் ஹோல்டர்ஸ். எந்த டிஸ்கவுண்ட்டும் அளிக்கப்படவில்லை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயிச்சிருக்காங்க 27 ரூபாய். ஸோ 27 ரூபாய் அதற்கும் மேலே பிட்டிங் செய்யலாம். இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் பார்க்கும்போது 57 ரூபாய் 35 பைசா. ஸோ ஆஃபர் பிரைஸ் பார்க்கும்போது ஃப்ளோர் பிரைஸ் பார்க்கும்போது 52% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. சாகர் சிமெண்ட்ஸ் ஜூலை 1ஆம் தேதி அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வேறொரு கம்பெனியான இண்டோ போராக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அவங்க இன்னைக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க 10 ரூபா ஒரு ஷேருக்கு. அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அவங்க போர்டு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலிருந்து 1 ரூபாயாக மாறுகிறது. ஜம்ப் நெட்வொர்க்ஸ் லிமிடெட் ஜூன் 17ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய பெயர் மாற்றம் குறித்தும் அன்னைக்கு முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கிளாரியன் கெமிக்கல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய கண்ட்ரோலிங் ஸ்டேக் இப்போ லக்சம்பர்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு மாறுது. ஏன்னா அவங்க கூடுதலான ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ செபி ரூல்ஸ் படி அந்த ஸ்டேக் மாறும்போது அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 26% ஷேர்ஸை வாங்குறதுக்கு முயற்சிக்கணும். ஸோ அதன்படி 60 லட்சம் ஷேர்ஸ் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து லக்சம்பர்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வாங்குறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க ஓப்பன் ஆஃபர் வழியாக. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 466 ரூபாய் 84 பைசா. ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 596 ரூபாய் 85 பைசா. ஸோ எந்த பப்ளிக்கும் இவங்களுக்கு ஷேர்ஸை இப்போதைக்கு விற்க மாட்டாங்க. ஆனால் எந்த தேதிக்கு இது வரப்போகுதுன்னு தெரியலிங்க. அந்த தேதிக்குள்ளார ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸை விட கீழே போச்சுன்னா மக்கள் ஆஃபர் ப்ரைஸ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. NHPC லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பீகாரில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறதா என்னுடைய புரிதலுங்க. இதற்காக பீகார் கவர்மெண்ட் தரப்புலேருந்து 700 கோடி ரூபாய் முதலீடும் NHPC லிமிடெட் தரப்புலேருந்தும் ஒரு முதலீடு இருக்கும்னு நான் என்னுடைய புரிதலுங்க. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அனைத்துமே பீகார் அரசாங்கமே வாங்கிக் கொள்ளும் அப்படின்றது கம்பெனியுடைய அப்டேட். கோல் இந்தியா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 50 பைசா நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. ரிசல்ட் குறித்து கம்பெனி வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸின் படி கோலுடைய உற்பத்தி இந்த குவார்ட்டருக்கு 203.4 மில்லியன் டன். இதே போன வருடம் இதே குவார்ட்டரில் 213.71 மில்லியன் டன். ஸோ உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கன்சாலிடேட்டட் சேல்ஸ் பார்க்கும்போது Q4க்கு 24,510.8 கோடி. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 4% கீழே போயிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு. குளோபல் ஸ்பிரிட்ஸும் அவங்களுடைய ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் 2 ரூபாய் ஒரு ஷேருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கிரீன் பிளை இண்டஸ்ட்ரீஸும் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 40 பைசா நிர்ணயிச்சிருக்காங்க. குளோபல் ஸ்பிரிட்ஸுடைய ஷேர்ஸை டெம்பிள்டன் ஃபண்ட் செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பல்க் டீலில் 2,66,000 ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை 393 ரூபாய் 23 பைசா.
V-Guard இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸை SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 50 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ரூ. 265. யார் வித்திருக்காங்கன்னு பார்க்கும்போது சிட்லப்பள்ளி கொச்சௌசெப் அவர் ப்ரொமோட்டர்னு நினைக்கிறாங்க. அது சரி பார்க்கணும். ஆனால் அவர் ப்ரொமோட்டர் தான் என்னுடைய புரிதல். ஸோ ப்ரொமோட்டர் 50 லட்சம் ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காரு. இது முன்கூட்டியே சொன்னதுக்கப்புறம் செல் பண்ணியிருக்காங்களா இல்லை திடீர்னு செல் பண்ணியிருக்காரா அப்படின்றது தெரியல. அவர் செல் பண்ண ஷேருடைய விலையும் ஒரு ஷேருக்கு ரூ. 265. சென்சார் டெக்னாலஜிஸ் உடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியா ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 25,75,500 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ரூ. 294.98. அதே சென்சார் டெக்னாலஜிஸ் உடைய ஷேர்ஸை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41.5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ரூ. 294.95. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். மான் அலுமினியம் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. வால்யூம் 193% அதிகரித்தது. கோதாவரி பவரும் 20% ஷேர் பிரைஸ் 253% வால்யூம் அதிகரிப்பு. பிரிவி ஸ்பெஷலும் 16% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு 375% வால்யூம் அதிகரிப்பு. சாரதா எனர்ஜி 13.5% ஷேர் பிரைஸ் 280% வால்யூம் அதிகரிப்பு. தீபக் ஃபர்டிலைசர்ஸ் கிட்டத்தட்ட 13% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு 134% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீ காலாஹஸ்தி 10.8% ஷேர் பிரைஸும் 473% வால்யூம் அதிகரிப்பு. பிரதாப் ஸ்நாக்ஸ் 10% ஷேர் பிரைஸ் 424% வால்யூம். நவபாரத் வெஞ்சர்ஸ் 10% ஷேர் பிரைஸ் 173% வால்யூம் அதிகரித்தது. எக்லர்க்ஸ் சர்வீசஸ் 9.7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது 370% வால்யூம் அதிகரிப்பு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 141% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அதானி போர்ட்ஸ் 8.5% ஷேர் பிரைஸ் விழுந்தது 216% வால்யூம் அதிகரிப்பு. சென்சார் டெக்னாலஜிஸ் 6.88% ஷேர் பிரைஸ் விழுந்தது 776% வால்யூம் அதிகரிப்பு. அதானி என்டர்பிரைஸ் 6% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி 159% வால்யூம் அதிகரிப்பு. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 6% ஷேர் பிரைஸ் விழுந்தது 101% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ சிந்தூரி 5.8% விழுந்தது 110% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட்ஸ் 5.6% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி 120% வால்யூம் அதிகரிப்பு. டிஎல்எஃப் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. 3.5% ஷேர் பிரைஸ் விழுந்தது 115% வால்யூம் அதிகரிப்பு. சன் டிவி 3% ஷேர் பிரைஸ் விழுந்தது 172% வால்யூம் அதிகரிப்பு. நாளைக்கு ஜூன் 15 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் வேர்ல்பூல், லெமன் ட்ரீ, LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மற்றும் easytrip.com. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.